ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் 2024 சம்மந்தப்பட்ட ஒரு சில டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனில் 31/5/2024 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்மிஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததா ஜென்ரல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1 வந்து நமக்கு 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 10/6/2024 இருந்து 16/6/2024 வரைக்கும் நமக்கு இந்த அட்மிஷன்ஸ் வந்து நடத்துறாங்க. ஸோ அந்தந்த காலேஜஸ்ல தனித்தனியா நமக்கு என்ன பண்றாங்க, அந்த காலேஜ்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து அவங்களுடைய வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சில காலேஜஸ்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாதனால அவங்க வெப்சைட்ல வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இண்டிவிஜுவலா அந்தந்த காலேஜஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா வந்து மெயில் மூலமாவோ அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இந்த டேட்ல உங்களுக்கு வந்து அட்மிஷன் நடக்குது, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது. இப்போ 10ஆம் தேதி நமக்கு இதுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ நமக்கு நம்ம குரூப்ல பார்த்தாலும் சரி, இல்லை கமெண்ட்ல பார்த்தாலும் சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டவுட்ஸ்க்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கால் லெட்டர் வந்த ஸ்டூடெண்ட்ஸ், சார் எனக்கு வந்து மெயில் மூலமாக வந்து ஒரு கால் லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க, இந்த நாளில் இந்த டைமிங்கில் என்னை வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெசேஜ் மூலமாக அனுப்பியிருப்பாங்க. நம்ம உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலமாக வந்திருக்கும், இல்லைன்னா மெயிலுக்கு கால் லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா கால் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமாக வந்து உங்களுக்கு வந்து எப்படியாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜுக்கு அவங்க சொன்ன டைமில் நீங்கள் அந்த சொன்ன நாளில் கண்டிப்பாக போனாதான் உங்களுக்கான அட்மிஷன் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஃபர்தராக வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனும் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்குதோ, எந்த காலேஜ்லேருந்து உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்களோ அந்த காலேஜுக்கு போய் நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ண வேண்டியதுதான். கரெக்டாக அந்த டைமிங்க்கு போயிருங்க. டைமிங்க்கு போயிட்டு அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4-5 காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? ஸோ ஒரு காலேஜில் பிகாம், இன்னொரு காலேஜில் வந்து பிசிஏ, இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 4-5 காலேஜஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். இந்த 4-5 காலேஜஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு 4-5 காலேஜஸில் இருந்தும் கால் வந்திருக்கும். சரியா? ஸோ 4-5 காலேஜில் இருந்துமே கால் வந்திருந்தது அப்படின்னா அதில் பெஸ்ட் காலேஜை சூஸ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். சரியா? ஸோ 4 காலேஜ்லேருந்துமே எனக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கு சார், என்னை வந்து அட்மிஷன் போடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரே டேட்டில் இருந்தது 4 காலேஜ் 5 காலேஜுமே வந்து ஒரே டேட்டில் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக 4 காலேஜுக்கு போக முடியுமா அப்படின்றது முடியாது. அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்படின்றப்ப ஒரே நாளில் 4-5 காலேஜும் உங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் எந்த காலேஜுக்கு நம்ம போகிறது, எது வந்து அதில் பெஸ்ட் காலேஜாக இருக்குது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அதே நேரத்தில் ரேங்க் லிஸ்ட்டையும் ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரேங்க் எத்தனாவதா இருக்குது, உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்களுக்கு எத்தனாவது ரேங்காக உங்களுக்கு வருது, அப்போ இந்த காலேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க, அப்போ நம்மளோட ரேங்க்குக்கு இந்த சீட்டில் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் அட்மிஷன் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு டைம் நிறைய இருக்குது, 10ஆம் தேதி தான் நமக்கு நடக்க போகுது. அப்படின்றப்ப அந்த சீட் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும்ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா அந்த காலேஜில் போய் அட்டன் பண்ணிட்டு நம்ம போயிட வேண்டியதுதான். சரியா? ஸோ அப்படி இல்லாமல் வேறு வேறு டேட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கிறோங்களேன். 4 காலேஜ்லேருந்து நமக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஒரு காலேஜ் 10ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க, இன்னொரு காலேஜ் 11ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க, இன்னொரு காலேஜில் 12ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு நாட்களில் வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2-3 காலேஜஸில் கூட என்ன பண்ணிடலாம், கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் கோர்ஸாக உங்களுக்கு கிடைக்குதோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 10ஆம் தேதி அட்டன் பண்ணக்கூடியதில் உங்களுக்கு
சீட் கிடைக்காம கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா 11ஆம் தேதி இன்னொரு காலேஜில் கூப்பிட்டுருந்தாங்கன்னா அங்கேயும் போய் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் 3 காலேஜஸ்லேயுமே 3 நாள் அட்டன் பண்ணுறீங்க, 3 காலேஜஸ்லேயுமே நமக்கு சீட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் காலேஜாக தோணுதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அங்கே போய் நீங்கள் அட்மிஷன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? அங்கே போய் அந்த ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சுனாவே சீட் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அங்கே காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, அங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரவுண்டுக்கு வர்றாங்க, ஒரு சீட்டுக்கு எத்தனை பேர் அங்கே வந்து போட்டி போடுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது வந்து உங்களுக்கு முடிவாகும். சரியா? சரி, ஓகே. இது வந்து சீட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லி மெயில் ஆர் கால் ஆர் மெசேஜ் வந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமை. அடுத்த கேட்டகரி, சார் எனக்கு காலும் வரல, மெயிலும் வரல, மெசேஜும் வரல, எதுவுமே வரல, ஆனால் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? சார் ரேங்க் லிஸ்ட்டே என்னோட நேம் வந்துருச்சு, ஆனால் எனக்கு கால் மெசேஜ் மெயில் எதுவுமே வரல சார், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 ரவுண்டாக நமக்கு இந்த கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு டாப் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிட்டு தான் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க, அவங்களுக்கு அட்மிஷன் வந்து போடுவாங்க. ஸோ அவங்கள அட்மிஷன் போடாத பட்சத்தில் சீட் இன்னும் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அப்படின்றது நடத்துவாங்க. அது 24ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. 24ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அப்போ இந்த சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு காலோ மெசேஜோ எதுவுமே வரலான ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த காலேஜுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த கான்டாக்ட் நம்பர் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டுருந்தீங்களோ கொஞ்சம் நம்ம திருப்தியாக இருக்கலாம் இல்லையா? ஸோ சப்போஸ் நம்ம போயிட்டு வரக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் அந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் கூட ஒரு தடவை போய் கேட்டுட்டு வந்துருங்க. இந்த உங்கள் அப்ளிகேஷன் கொண்டுட்டு போய் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன் சார், எனக்கு காலோ மெயிலோ எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இந்த கால் லெட்டர் மெசேஜ் ஆர் மெயில் வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அப்டேட். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து கால் ஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து ஹெவி காம்படிஷன் சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க. சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் சொன்னாங்க. பட் அது சம்மந்தமாக அஃபிஷியலாக எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு செகண்ட் ரவுண்டு அந்த டைமில் கூட சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அட்மிஷன் எடுத்துக்கிட்டு கூட சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எதுவுமே நம்ம இப்போதைக்கு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சரியா? ஸோ கால் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருந்து உங்களுக்கு காலோ மெயிலோ இல்லை மெசேஜோ வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் வந்து இதுதான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த சீட் அலாட்மெண்ட் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிகாம் சிஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த பிகாம் சிஏ வந்து ஒரு 100 சீட் அந்த காலேஜில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரிப்பாங்க. ஓசிக்கு இத்தனை பர்சன்டேஜ், பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்டுடைய ரிசர்வேஷன் இருக்குது. இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரிச்சுட்டு அந்த கம்யூனிட்டி அந்த ஓசின்றது மட்டும் நமக்கு ஓப்பன் கேட்டகரியாக வரும். ஸோ அதில் வந்து நம்ம ஓப்பன் கேட்டகரியில் காம்படிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனால வந்து அந்த கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சீட் கிடைக்குதான்றதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தயவு செஞ்சு யாரும் பதட்டப்பட வேணாம். ஏன்னா நிறைய பேர் வந்து குரூப்பில் நம்ம மெசேஜ் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு பதட்டத்தோடு நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து இதுதான். இது சம்மந்தமாக வேறு எந்த டவுட்ஸ் நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. சரியா? இப்போதைக்கு இந்த காசா சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து இவ்வளோதான். தேங்க்யூ.